எடுத்து வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போது திருடன் எதற்கு வருகிறான்னா 3 விஷயத்துக்காக வருகிறான். நம்ம 1ஆம் தேதியே கேட்டிருப்போம், அதுலேருந்து தான் நான் பேசிகிட்டே வருவேன். சரியா? திருடன் எதற்கு வருகிறான்? திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். ஆனால் இயேசு அப்படி வரல. அதற்கு மாறாக எதற்கு வந்திருக்கிறாரு? ஜீவன் கொடுக்க வந்தார். அந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவனாக இருக்கணும்னு நினச்சாரு? பரிபூர்ண ஜீவனாக இருக்க வேண்டும் என்று அவர் வந்தார். அல்லேலூயா. ஆகவே திருடன் திருடினான், கொன்றான், அழித்தான். எதை திருடினான்? எதை கொன்றான்? எதை அழித்தான்? இந்த மாதம் மறுரூபத்தின் மாதம், மந்த் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார், நம்மை வேறு மனிதர்களாக மாற்றுகிறார், ஆண்டவர் நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம கேட்டே வந்திருப்போம். அப்போ எப்படி நம்மை மாற்றுகிறார் அப்படின்னு போன வாரத்துலலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்முடைய எண்ணம் மாற வேண்டும். நம்முடைய எண்ணம் மாறும்போது நம்முடைய வார்த்தை மாறுகிறது. நம்முடைய வார்த்தை மாறும்பொழுது நம்முடைய செயல் மாறுகிறது. அப்போ நம்முடைய செயல் மாறும்பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கை முறை மாறும் பொழுது நம்முடைய விளைவுகள், அதனுடைய விளைவுகள் மாறுகிறது. நம்முடைய விளைவுகள் மாற மாற நம்முடைய வாழ்க்கை மாறும். அதனால் பிறருடைய வாழ்க்கை மாறும். ஞாபகப்படுத்திக்கோங்க. நம்முடைய எண்ணம், என்னுடைய எண்ணம் மாறும்பொழுது என்னுடைய வார்த்தை மாறும், என்னுடைய வார்த்தை மாறும்பொழுது என்னுடைய செயல் மாறும், என்னுடைய செயல் மாறும்பொழுது என்னுடைய வாழ்க்கை முறையே மாறும், என்னுடைய வாழ்க்கை முறை மாறும்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற விளைவுகள் எல்லாம் மாறும். அந்த விளைவுகள் மாற மாற என்னுடைய வாழ்க்கையும் சேர்ந்து மாறுகிறது. அப்போ என்னுடைய மாற்றப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மாறும். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ப்ராசஸ். சரிங்களா? அப்போது எப்படி அதை மாற்றுகிறார்னா, ஃபெய்த் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட். தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை. அப்போது மறுரூபத்தின் மாதம். ஆண்டவர் என்னை மாற்ற விரும்புகிறார், மறுரூபப்படுத்த விரும்புகிறார், என்னை வேறு மனிதனாக மாற்ற விரும்புகிறார். என்னுடைய எண்ணத்தை, வார்த்தையை, செயலை, வாழ்க்கை முறையை, விளைவுகளை, வாழ்க்கையவே மாற்ற விரும்புகிறார். அதன் மூலமாக பிறர் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அதை எப்படி மாற்றுகிறார்? அவருடைய விசுவாசத்தினால் மாற்றுகிறார், அவருடைய வார்த்தையினால் மாற்றுகிறார், அவருடைய வல்லமையினால் மாற்றுகிறார். விசுவாசம் யார் கொடுத்தது? இயேசு கொடுத்தார். வார்த்தை யார் கொடுத்தது? இயேசு கொடுத்தார். வல்லமை யார் கொடுத்தது? இயேசு கொடுத்திருக்கிறார். எதற்கு கொடுத்திருக்கிறார்? என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க மாறுங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் மாறிட்டனாலே, ஆமாம், நான் ஒருத்தரை பார்த்து நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது கடைசி ஸ்டெப்பு. நான் என்ன பண்ணணும்? எண்ணத்தை, வார்த்தையை, செயலை, வாழ்க்கை முறையை, விளைவுகளை, என்னுடைய வாழ்க்கையவே நான் மாற்றும் பொழுது அதை பார்க்கிற பிறருடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஆமென். அப்போ என்னுடைய வாழ்க்கையை எப்படி நான் மாற்ற முடியும்? விசுவாசத்தினால, வார்த்தையினால, வல்லமையினால மாற்ற முடியும். ஓகே ஓகே ஓகே. அப்போது போன வாரம் கேட்டோம், இயேசு என்ன பண்ணினார்? மறுரூபமானார். வாஸ்டமா இல்லையா? கேட்டிங்களா? இயேசு மலையில் என்ன பண்ணார்? மறுரூபமானார். அவர் வேறு மனிதனாக மாறினார். அப்போது நீங்கள் மாறுங்க மாறுங்க மாறுங்கன்னு இயேசு சொல்லலை. அவர் என்ன பண்ணி காமிச்சார்? தன்னை மாற்றி காமித்தார், தன்னை மறுரூபப்படுத்தி காண்பித்தார். அதை பார்த்த சீஷர்களும் என்ன பண்ணுறாங்க? தங்களை மறுரூபப்படுத்தி கொண்டே இருந்தார்கள், தங்களை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ நாமும் இயேசுவை பின்பற்றுகிற நாமும் என்ன பண்ணணும்? அவரை போலவே மாற வேண்டும், அவரை போலவே மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எல்லாம் வாசிக்கலாமா? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். அப்போ எப்படி நாம் மறுரூபப்படுகிறோம்னா, விசுவாசத்தால், வார்த்தையால், வல்லமையால். நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவருடைய ஆவியால், ஆவியா இருக்கிற கர்த்தரால் நாம் என்ன பண்ணுகிறோம்? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு விசுவாசம் இருக்குது? வார்த்தை இருக்குதா? உங்களுக்கு இருக்குது. உங்ககிட்ட வல்லமை இருக்குதா? விசுவாசம் இருக்குது, வார்த்தை இருக்குது, வல்லமை இருக்குது, ஆவியானவர் இருக்கிறாரு. ஆகவே நான் என்ன பண்ண முடியும்? அவரை போல என்னை மாற்றிக்கொள்வதற்கு எல்லா தகுதிகளும் எனக்கு இருக்குது, எல்லா வாய்ப்புகளும் எனக்கு இருக்குது. ஆமென். ஆமாம். அவருடைய சாயலாகவே என்னை மாற்றிக்கொள்வதற்கு ஆண்டவர் தேவையான எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துட்டார். அதனால் நான் அவருடைய சாயலாக மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே.
ரோமர் 12:2 வாசிச்சோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ மறுரூபம் என்பது மனதில் ஆரம்பிக்குது, வார்த்தையில் ஆரம்பிக்குது, செயலில் ஆரம்பிக்குது. எப்படி? அவருடைய வார்த்தையினால, விசுவாசத்தினால, வல்லமையினால, அவர் எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர்னால எல்லா மறுரூபமும் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ திருட வந்தான், கொல்ல வந்தான், அழிக்க வந்தான். எதை திருடிட்டு போனா? எதை அழித்தான்? எதை கொன்றான்? எதை கொலை செய்தான்? ஓகே, ஆமா. ஆதியிலே தேவன் மனிதனை படைத்தார். ஆதாமை படைக்கும் பொழுது என்ன பண்ணாரு? எப்படி படைத்தாரு? தேவ சாயலாகவே மனிதனை படைத்தார். ஆனால் பிசாசு வந்து தேவ சாயலே படைக்கப்படவில்லை. அதனால் அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு இல்லாத ஒன்றை என்ன பண்ணணும்? போய் திருடிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து தேவனுடைய சாயலை திருடிட்டு போயிட்டான். ஆமென். அப்புறம் ஆதாமும் தேவனும் நெருங்கிய உறவில் இருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. டெய்லியும் வாக்கிங் போவாங்க, டெய்லியும் பேசுவாங்க, டெய்லியும் சம்பாஷிப்பார்கள், உரையாடுவார்கள். அந்த நெருக்கமான உறவை பிசாசு என்ன பண்ணா? வந்து கொலை செய்தான். ஹல்லேலூயா. அப்புறம் ஆதாம்க்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னன்னா, ஆதாம் காலத்தில் பைபிளே கிடையாது. ஆதாம் காலத்தில் கடவுளே தான் இருந்தார். அப்போது ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது இவ்வளோ அழகாக இருக்குதா? இயேசுவே இவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறீங்க, சூப்பராக இருக்குது. ஒரு ஆப்பிள் சாப்பிடுவான், டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பிள் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டான். இயேசுவே இவ்வளோ டேஸ்ட்டான ஆப்பிள் உருவாக்கியிருக்கீங்க, நீ ஸ்தோத்திரம் அப்படின்பான். ஒரு மிருகத்தை பார்க்கும்போது இவ்வளோ அழகாக ஒரு மிருகத்தை படைச்சிருக்கிறீங்களே இயேசுவே, நீங்கள் ரொம்ப நல்ல ஆண்டவர். அப்படி வந்து எதை பார்த்தாலும் அதில் யாரை பார்த்தான்? இயேசுவை பார்த்தான். எதை பார்த்தாலும் அதில் தேவனை பார்த்தான். ஹல்லேலூயா. பாவம் செஞ்ச போது கூட ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே ஏன் நான் சொன்ன பழத்தை சாப்பிட்ட அப்படிங்கும் பொழுது அப்பவும் ஆதாம் என்ன சொன்னா? ஆமா, என்னுடைய வைஃப் சொல்லிட்டாங்க ஆண்டவரே, நாங்கள் 2 பேரும் ஒரே சரீரம் தானே, அதனால தான் சாப்பிட்டோம். அப்படி சொல்லல, நீங்க கொடுத்த இந்த ஸ்திரீ தான் எங்களுக்கு கொடுத்தா. போய் ஸ்திரீட்ட போய் கேட்கிறார் ஆண்டவர், ஏன் பழத்தை சாப்பிட்ட அப்படின்னோடனே, நீங்க வச்சிங்க மரணம், அதனால தான் சாப்பிட்டோம். அப்படி சொல்லல, நீங்க என்ன பண்ணீங்க? சர்ப்பத்தை இங்கே வச்சுட்டீங்களாடுறது. அந்த சர்ப்பம் என்ன பண்ணிருச்சு? என்னை வஞ்சிச்சிருச்சு. அப்படி ஆதாம் ஏவாளும் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தார்கள்? இது ஆண்டவர் கொடுத்தது, இது ஆண்டவர் கொடுத்தது, இது ஆண்டவர் கொடுத்தது அப்படின்னு அதில் ஆண்டவரை பார்த்தார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, ஆண்டவரை பற்றின ஞானம் வளர்ந்தது, ஆண்டவரை பற்றின அறிவு வளர்ந்தது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக படைத்தார். அப்போ அவங்க பார்க்க அவங்களுக்கு என்ன வளர்ந்துச்சு? நன்மை வளர்ந்துச்சு. அதனால தான் என்ன சொன்னார்? நன்மை தீமை பழத்தை மட்டும் சாப்பிட்றாத, உங்களுக்கு நன்மை இருக்குது, தீமை வேண்டாம் அப்படின்னு அந்த பழத்தை விட்டுட்டு இந்த மற்ற பழத்தெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கேட்கல. ஆமென். ஆமாம், இப்போ தீமையை சாப்பிட்டுட்டாங்க. அதனால் இப்போ நம்மளால் எப்படி பார்க்குறோம்? ஒரு ப்ராடக்ட் எடுத்தோடனே மார்க்கெட்டில் போனோடனே என்ன பார்க்குறோம்? எக்ஸ்பைரி டேட். எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை படைக்கவில்லை. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம், எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்குகிறோம். அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பைரி ஆயிடுச்சா தூக்கி போட்டுரு. அந்த தீமைக்கான அந்த ஃபேக்டர் உள்ளே வந்ததுக்கே காரணம் நம்ம பாவம். அது ஆண்டவர் வேண்டான்னு நினச்சாரு, நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம். சரி, அப்போது பிசாசு என்ன பண்ணா? தேவனுடைய சாயலை திருடினான், தேவனோடு இருந்த உறவை அழித்தான், தேவனை பற்றிய ஞானத்தை அழித்தான். சாயலை திருடினான், உறவை கொன்றான், அப்புறம் அறிவை அழித்தான். அப்போ இயேசு வந்து என்ன சொன்னார்? நானும் எதுக்கு வந்தேன்? ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் உங்களுக்கு என்ன கொண்டு வந்தேன்? தேவ சாயலை கொண்டு வந்தேன். திரும்பவும் என்ன பண்ண? உங்களுக்கு பிதாவுக்கும் மனிதனுக்கும் இருக்க உறவை நான் ஏற்படுத்த திரும்பவும் வந்தேன். திரும்பவும் நான் எதற்கு வந்திருக்கிறேன்? பிசாசு என்னை பற்றின அறிவை அழித்தான், திரும்ப அந்த அறிவை என்ன பண்றேன்? உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். நாம் எல்லாரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவை பற்றும் அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவ சாயலாக இருக்கிறோம். நாமும் தேவனும் உறவில் இருக்கிறோம். அவர் அப்பா, நம்ம பிள்ளைகள். ஆமென். அப்போ ஆண்டவர் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கணும்னு வந்த ஆண்டவரே என்ன ஒன்றும் கொடுக்கலையே அப்படி யோசிக்கக்கூடாது. எனக்கு தேவ சாயலை கொடுத்திருக்கிறார், தேவனுடனான உறவை கொடுத்திருக்கிறார், தேவனை பற்றி அறிவை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இயேசு சொன்னது நிஜமாயிருச்சு. ஹல்லேலூயா. ஆமாம். ஸோ இதில் 3 தான் பிசாசு திருடுனா, இது 3 இயேசு என்ன பண்ணிட்டாரு? நம்மளுக்கு கொடுத்துட்டார். ஏன்னா நாம் அவரை போல மறுரூபம் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை.
ஹல்லேலூயா. நாம் அவரை போல என்ன பண்ணணும்? மறுரூபமாக வேண்டும். ஹல்லேலூயா. சரி. ஸோ பரிபூர்ண ஜீவன், ஜீவன் கொடுக்க வந்தார், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுமே எப்படி இருக்கணும்? உயிரோடு இருக்கணும், ஜீவனோடு இருக்கணும், நல்லா சுகமாக இருக்கணும். நல்லா உடம்பு மட்டும் நல்லா இருக்குது, ஆளு தான் வளர்ந்துருக்கிறத, அறிவு வளரல அப்படின்னு யாரும் என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது. அதுக்கு தான் இயேசு என்ன பண்ணார்? எனக்கு பரிபூர்ண ஜீவன் கொடுக்க வந்தார், என்னுடைய அறிவை வளர்த்தார். இப்போ நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் உங்களை அறிவு நிறைந்தவர்களாக ஏன் பார்க்குறாங்கன்னா, உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார்? பரிசுத்த ஆவியானவர் இருந்து சகலவற்றையும் நமக்கு சொல்லித் தருகிறார், சகல சத்தியத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே நாம் அறிவுள்ளவர்கள், நாம் தேவனை போன்றவர்கள். உங்களை பார்த்தா கடவுள் மாதிரியே இருக்குது, கடவுள் வந்து எங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்குது. ஏன் சொல்கிறாங்க? அவருடைய சாயலை எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? ஏன் சொல்கிறாங்க? உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு இருக்குது, அதனால் உங்கள் அப்பாட்ட கொஞ்சம் சொல்லி எனக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ இயேசுவை பார்த்த அனைவரும் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இவர் என்ன பார்க்கறக்கே அழகாக இருக்கிறாரு, ஏன்னா அவர் தேவ சாயல்ல இருந்தார். ஆமென். அவர் எங்கே போனாலும் என்னுடைய அப்பா சொன்னார் அதான் வந்தேன் அப்படின்னு அந்த உறவிலேயே பேசினார். எல்லாரும் கோவப்பட்டாங்க, என்ன எங்களுக்கு இருக்காத உரிமை உங்களுக்கு என்ன வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்ற ஒரு கோவம். அப்புறம் அவர் பேசுவதை எல்லாம் கேட்கும்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை இதுவரைக்கும் யாருமே எங்களுக்கு சொல்லி கொடுக்கலையே, ஏன்னா அவர் தேவனுடைய அறிவினால் நிறைந்திருந்தார். இப்போ நீங்கள் போனாலும் அதே தான் நடக்கும். ஆனால் நம்ம போகிறதில்ல, நம்ம போய் பேசுறதில்ல இல்லையா? நம்ம போய் நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு நான் போகிறனால தேவ சாயலை யாரும் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஞானத்தில் நான் போய் செய்யணும்னு நான் நினைக்கும் போது தேவனுடைய அறிவை யாரும் பார்க்க முடியாது. சரியா? ஆமென். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அதான் 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆமென். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆமென். அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இந்த உலகத்திலே இருக்கிறேன். அது நீங்க சொல்லலாம், அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இந்த உலகத்திலே இருக்கிறேன். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் நானும் இப்ப இருக்கிறேன். நான் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நான் இருக்கிறேன். அவர் இருக்கிற பிரகாரமாக நான் இருக்கிறேன், 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 அவர் இருக்கிற பிரகாரமாக நான் இந்த பூமியிலே இருக்கிறேன். ஆமென். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது, அவர் இருக்கிற பிரகாரமாக நான் இந்த பூமியிலே இருக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். மார்க் 9வது அதிகாரம் 2வது வசனம். ரெண்டாவது வசனத்திலிருந்து சத்தமா வாசிங்க. எத்தனை நாளைக்கு? 6 நாளைக்கு பின்பு எத்தனை நாள்? 6 நாள். யாரை கூட்டிட்டு போனாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். எங்க கூட்டிட்டு போனாரு? உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போனார். எதற்கு கூட்டிட்டு போனாரு? மறுரூபம் ஆவதற்காக கூட்டிட்டு போனாரா? சரி, ஓகே. அடுத்தது சரி வாசிங்க. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த வண்ணானானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அடுத்தது, அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். ஓகே. அடுத்தது மத்தேயு 17வது அதிகாரம். போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அல்லேலூயா. ஓகே. சரி. லூக்கா 9வது அதிகாரம் 28வது வசனம். ஏறக்குறைய 8 நாளான பின்பு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். எதை பத்தி பேசினாங்க?
எருசலேமிலே இயேசு நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நல்லது, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்கள் போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆமாம், 3 சுவிசேஷத்தில் இந்த இது இருக்குது, மறுரூபம். அப்போ இயேசு ஜெபம் பண்ணும்படி மலைக்கு போனார், கூட 3 பேரை கூட்டிகிட்டு போனார். சரிங்களா? இயேசு மறுரூபம் ஆவதற்கு மலைக்கு போல, இயேசு எதற்கு போனார்? ஜெபம் பண்ணும்படி மலைக்கு போனார். அப்போ நாம் மறுரூபம் ஆக வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அப்படிங்கும் பொழுது நான் என்ன பண்ணக்கூடாது? வாங்க என் கூட வாங்க, நான் மறுரூபம் ஆகி காமிக்கிறேன், அப்படி நான் போகக்கூடாது. எப்படி போகணும்? நான் ஜெபம் பண்ண நான் என்ன ஆகணும்? மறுரூபம் ஆகணும். சரியா? மறுரூபம் ஆக சொல்லிட்டாரு. அதனால நான் என்ன பண்றேன்? நான் என்னையே நான் மாத்திக்கிறேன், என் பேரை மாத்திக்கிறேன், என் பேச்சை மாத்திக்கிறேன், என் நடையை மாத்திக்கிறேன், என்னுடைய செய்கையை மாத்திக்கிறேன், அப்படின்னு என்னுடைய ஹேபிட்ஸை மாத்திக்கிறேன். அது மறுரூபம் கிடையாது. நான் ஜெபம் பண்ண என்னுடைய முழு மனிதனும் எப்படி மாறணும்? இயேசுவை போல மாறுவது தான் மறுரூபம். அப்போ இயேசு ஜெபம் பண்ணும்படி மலைக்கு போகும் பொழுது 3 பேரை கூட்டிட்டு போறார். வாங்கப்பா போய் ஜெபம் பண்ணலாம். இப்போ ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய முகரூபம் மாறிற்று, அவர் மறுரூபம் ஆனார். அவர் he transformed himself. சரியா? அவருடைய வஸ்திரம் மாறிற்று, அவருடைய முகம் மாறிற்று, அவருடைய மகிமை பிரகாசித்தது. ஆமென். ஆமாம், இது நடக்கும்போது என்ன 2 பேர் வந்தாங்க. யார் வந்தா? மோசேவும் எலியாவும் வந்தார்கள். ஆமென். மோசேயும் எலியாவும் எதற்கு வந்தார்கள்? மரணத்தை குறித்து, இயேசுவின் மரணத்தை குறித்து பேசினார்கள். என்ன பேசியிருப்பாங்க? இயேசு மறுரூப மலைக்கு போகிறாரு, 3 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜெபம் பண்ணும் போது மறுரூபம் ஆயிட்டாரு. மறுரூபமாகி என்ன இயேசு பிரகாசிக்கிறார்னு எந்திரிச்சு பார்த்தா கூட யார் இருக்கிறா? மோசேவும் எலியாவும் இருக்கிறார்கள். 2 பேரும் யாரை பற்றி பேசுகிறாங்க? இயேசுவின் மரணத்தை, எருசலேமிலே இயேசு அடைய போகிற மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். அப்படின்னு பேதுரு பார்த்துட்டாரு. பேதுருக்கு தெரிஞ்சிருச்சு அது யாரு? மோசே எலியா வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் பேதுரு சொல்கிறா, இங்கே கூடாரம் போட்டுடலாம், இங்கே தங்கிடலாம். அப்படிங்கும் பொழுது மேகம் அவர்களை மூடிற்று, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சொல்லுச்சு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லுச்சு. ஆகவே செவி கொடுங்கன்னு சத்தம் வந்துச்சு. கண்ணை திறந்து பார்க்குறாங்க, இயேசு தவிர வேற ஒருவரும் அங்கே இல்லை. சரி, ஏன் மோசேவும் எலியாவும் வந்தாங்கன்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ எனக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிடிக்குமா, நல்லா படிச்சுட்டே இருந்தேன். அப்போது மோசே ஏன் வந்தார், எலியா ஏன் வந்தார் அப்படின்னு படிச்சுட்டே இருக்கும்போது இந்த பழைய கதையெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். அப்போது மோசே குறித்து வாசிக்கும் பொழுது யாத்ராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது மோசே, அவன்னா மோசே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும். நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அல்லேலூயா. மோசேக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. நிறைய வசனம் நம்ம வாசிச்சிருக்கிறோம், மோசே தேவனோடு முகமுகமாக பேசினவன் அப்படின்னு நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, முகத்தை பார்த்து பேசலை, ஆனால் அந்த நெருக்கத்தில் மோசே இருந்தார். சரியா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? முகத்தை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அதனால அந்த நெருக்கத்திலே மோசே இருந்தாரே தவிர முகமுகமாய் பார்த்து பேசியிருக்க
முடியாது. அப்போ மோசேக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு நான் பார்க்கணும். நீங்க ஒரு இடத்துல வந்து நின்னீங்கன்னா எப்படி இருப்பீங்க, நீங்க நடக்கும்போது எப்படி இருப்பீங்க, உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கிறேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா நான் உம்மை தேடுகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு மோசேக்கு ரொம்ப நாள் ஆசை. மோசேக்கு எவ்வளோ வயசு, ஒரு 120 வயசு அவன் இறந்துட்டார். அப்போது அவ்வளோ வருஷம் அவருக்கு ஆசை. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நீ கேட்டுட்ட, மோசே கேட்குறாரு, உமது மகிமை எனக்கு காண்பித்தரலும் அப்படின்னோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சரி என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறேன். என்னை பார்க்கணுன்னு தான் நீ கேட்ட, ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய தயை, என்னுடைய ஃபேவர், என்கிட்ட இருக்கிற அத்தனை தயையும் நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு முன்பாக காட்ட போகிறேன். நீ என்ன பார்க்க போகிற மோசே, என்னுடைய ஃபேவர், என்னுடைய தயவு எல்லாற்றையும் நீ பார்க்க போகிறாய். ஆமென். அப்புறம் செகண்ட் நான் என்ன பண்ண போகிறேன், கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அல்லேலூயா. மோசே முதல் முறை பேர் கேட்டார், ஆண்டவரே உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஆனால் மோசே இறக்கிறதுக்கு இந்த கடைசி காலத்தில் என்ன கேட்குறாரு, உண்மை நான் பார்க்கணும்னு தான் கேட்டார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். பேர் கேட்கல, ஆனால் இங்கே சொல்கிறேன், நான் என் பேரை சொல்கிறேன் அப்படின்றார். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி என்ன பண்ணாரு, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. மெல்வின் கம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை பார்க்கணும்னு கேட்டுட்ட, நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய தயவு எல்லாவற்றையும் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ண போகிறேன். அப்போ என் தயவு எல்லாவற்றையும் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறேன், அப்புறம் என்னுடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், அப்புறம் காண மாட்டாய். சரி இப்போ நீ என்ன பண்ணு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு அப்படின்னா என் பக்கத்தில் ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நீ என்ன பண்ணிக்கோ, அங்கே வந்து கண்மலையில் நில்லு. அப்புறம் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் ஓகே கண்மலையின் வெடிப்பிலே உன்னை நான் வச்சிடுறேன், நான் உன் கண்ணை மூடிக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், கடந்து போகிறேன். கடந்து போகும்போது நீ என்ன பண்ண, ஆமாம் கடந்து போனதுக்கப்புறம் என் கரத்தை எடுக்கும்போது நீ என்ன பண்ண, என்னுடைய பின்பக்கத்தை நீ பார்க்கலாம். அதுதான் வந்து மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார். இப்படி நீ யார், மோசே. அப்போ நீ என்ன கேட்குறேன்ட்ட, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் அப்படிங்கும் போது, மகிமை மட்டும் இல்லை என்னுடைய தயவு எல்லாத்தையும் காமிக்கிறேன், என் பேரை சொல்கிறேன், எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறேன். ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன், கண்ணை மூடிடுறேன். உன்னை என் அண்டையில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து நின்றுக்கோ, நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் உனக்கு காமிச்சிட்டு இந்த கண்மலையின் வெடிப்பிலே உன்னை வச்சிடுறேன், உன் கண்ணை மூடிக்கிறேன், நான் கடந்து போயிடுறேன், கையெடுத்துறேன், நீ என்னுடைய பின்பக்கத்தை பார்க்கலாம். ஓகே எனக்கோ அங்கேயே நின்னுக்கோ, கண்மலையின் வெடிப்பிலேயே நின்னுக்கோ. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபொழுது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன் ஓகே சரி போதும், அதை அப்புறம் வாசிப்போம். இப்போ மோசே எங்க இருக்கிறாரு, கண்மலை வெடிப்பில். அவருக்கு என்ன ஆசை, மகிமையை பார்க்கணுன்னு ஆசை, மகிமையை பார்க்கணுன்னு ஆசை. சரி இப்போ இன்னொருத்தர் இருக்கிறார், இவர் பேரு எலியா. இவர் என்ன பண்றாரு, பயங்கரமான தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து என்ன கொண்டு வந்துட்டாரு, அக்கினியை கொண்டு வந்து அந்த பலியை முழுவதும் பட்சித்தது, அந்த சுற்றி இருந்த எல்லா தண்ணியும் அது என்ன பண்ணிடுச்சு, நக்கி போட்டது அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போது அந்த 850 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது எலியா என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தனா வா, அடுத்தது வா அப்படின்னு 850 தீர்க்கதரிசிகளையும் அவன் என்ன பண்ணான், வெட்டி போட்டான். அவ்வளோ பராக்கிரமசாலி, அவ்வளோ தைரியமானவன், அவ்வளோ ஆக்ரோஷமானவன், ஆண்டவருக்காக அவ்வளோ வைராக்கியம் நிறைந்தவன் அந்த எலியா. அப்போ அவன் அப்படி செஞ்சிட்டான்னு சொல்லி அந்த எசபேல் கேள்விப்பட்ட பொழுது எசபேல் என்ன சொன்னா, நாளைக்கு இந்நேரம் உன்னுடைய
தலை இருக்காது. அவர்களுக்கு நீ என்ன செஞ்சியோ அது உனக்கு செய்யப்படும் என்று எசபேலுடைய வார்த்தை நேருக்கு நேராக கூட சொல்லலை. எசபேல் சொன்னாங்கன்னு யாரோ வந்து சொன்னாங்க. எசபேல் சொல்லிட்டாங்கப்பா நாளைக்கு உன் தலை இருக்காது அப்படின்னு பயம் அவனை பற்றி கொண்டது. அவன் ரொம்ப பயந்துட்டான், ரொம்ப உடஞ்சு போயிட்டான். ஊழியத்தில் ஆண்டவருக்காக உயரத்தில் இருந்தான், கர்மேல் பர்வதத்தில் இருந்தான். 850 பேர்த்தையும் வெட்டி போட்டான், மழையும் கொண்டு வந்துட்டான். அப்புறம் செய்தி வருது நாளைக்கு உன் தலை இருக்காதுன்னொடனே உடைந்தான், பயந்தான். அப்புறம் ஓடினது தான் யாருக்கும் தெரியாம அவன் பாட்டுக்கு ஓடுறான். எங்க ஓடுறான்? கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேராக ஓடுகிறான். எனக்கு வழி தெரியல ஆண்டவரே, நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், இப்போ எனக்கு வழி தெரியல அப்படின்னு எலியா ஓடும் பொழுது, அதுதான் இதுக்கு முன்னாடி அந்த 11ஆம் வசனத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவன் சோர்ந்து போய் படுத்துருவான். தூதன் வந்து சாப்பாடு தண்ணி எல்லாம் தருவாங்க, திரும்பியும் தட்டி எழுப்பி சாப்பாடு தருவாங்க. அவன் அந்த பலத்தினால் 40 நாட்கள் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக அவன் போவான். பர்வதத்துக்கு போயிட்டான், மலைக்கு போயிட்டான். மலையில் ஒரு குகை இருக்குது, ஆழமான ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே போய் உட்காந்து ஒளிஞ்சுக்கிட்டான். யாரும் என்னை பார்க்கக்கூடாது, நான் யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை, யாரும் என்னை வந்து பேசிடக்கூடாது, யார் பேசினாலும் எனக்கு பயம், ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சுன்னா எனக்கு பயம், எடுக்க முடியாது, கையெல்லாம் நடுங்கும். யாராச்சும் புதுசாக தெரியாதவங்க கேட்டுக்கிட்ட வந்துட்டாங்கன்னா எனக்கு இங்கே பதற்றமாயிரும், எனக்கு நடுக்கமாயிரும், மயக்கம் வந்துடும். ஏன்? பயம். கடன்காரனாக இருப்பானோ, நான் தான் எல்லா கடனும் செலுத்திட்டேனே, இப்போ இவன் ஏன் வந்திருக்கிறான், ஒருவேளை நான் செலுத்தலையோ, வண்டியெல்லாம் அடமானம் வச்சிருக்கிறோம், வண்டி தூக்கிட்டு போயிடுவானோ, அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. பட் நம்ம பயம். அப்படிதான் எலியா இருந்தான். ஆண்டவரே உம்மை, ஏசையா உம்மை தானே, வழியில நிற்கிறோம், இங்கே தான் நிற்கிறோம், அழுகிறோம், அவர் தான் நமக்கு மணவாளன், அவர் தான் நம்முடைய ஆனந்தமே, ஆஹா ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே எல்லாம் பாடிட்டோம். அப்புறம் வெளியே போனோடனே ஃபோன் வருது, எங்கே இருக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறோம். ஐயோ ஆண்டவரே, ஆனந்தம் எங்கே போச்சு, பேரானந்தம் எங்கே போச்சு? அப்படிதான் எலியா இருந்தான். உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எதற்கு போனால், ஆண்டவரே எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியும். இவருக்கு என்ன ஆசை? உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, சரி வா மலைக்கு வா அப்படின்ட்டார். எலியாக்கு என்ன ஆசை? பயம், என்ன பண்ணுறது தெரியல ஆண்டவரே, போய் ஒளிஞ்சிட்டான். அப்போ தான் என்ன வந்துச்சு, அவர் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், இப்போ பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று, பயங்கரமாக காற்றடிக்குது. எலியாவுக்கு பயம், ஐயோ காற்று நம்மளை தூக்கிட்டு போயிருமோ, இல்லை. அப்புறம் பூமி அதிர்ச்சி உண்டாகுது, பூமியே அசைது, நான் இருந்த இடத்த ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு, என்னை தண்டிச்சிருவாரு, பயம். அப்போ ஒன்றும் ஆகலை. அப்புறம் அக்கினி உண்டாயிற்று, அக்கினிலையும் ஒன்றும் ஆகலை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? எலியா இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு ஆண்டவர் கேட்டோடனே முகத்தை மூடிட்டான், அழுகிறான். ஆண்டவரே என்னை கொலை செய்ய எல்லாரும் வர்றாங்க, ஆண்டவரே பயப்படாத, நீ என்ன பண்ணு, நீ எங்க வா. அப்பொழுது இதோ எலியாவே உனக்கு என்ன காரியம் அப்படிங்கும் பொழுது, அவன் எலியா அதை கேட்ட பொழுது அந்த கெபியின் வாசலில் வந்து நின்றான், பர்வதத்துக்கு வந்து நின்றான். அல்லேலூயா. முதல் அந்த 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். ஆமென். அப்போ எலியாவே வா, எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்தான், ஆனால் இங்கே எலியாவே வா, நான் தான் கர்த்தர், நான் என்ன பண்ணுறேன், நீ பர்வதத்தில் நான் கடந்து போகிறேன். மோசே கைத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், கடந்து போகிறேன், நீ என் பார்த்துக்கோ, நானும் இங்கே தான் இருக்கிறேன், பார்த்துக்கோ, சரியா? அல்லேலூயா. இப்போ மோசே வந்து ஒரு 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 எத்தனை, ஒரு 1500 வருஷம் சொல்லலாமா இயேசுக்கு முன்னாடி? இப்போ 1500 வருஷம் நடுவில் வச்சுக்குவோம். அப்போது இவர் எத்தனை, கிறிஸ்துவுக்கு முன்பாக எத்தனை வருஷம்? 1500 வருஷம். அப்புறம் ஒரு 500 வருஷம் கழிச்சு யார் வரா? எலியா வரார். இவர் எத்தனை வருஷத்தில் இருக்கிறாரு? 1000 வருஷம். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1000 வருஷம். இப்போ இங்கே யார் வரா? இயேசுன்னு ஒருத்தர் வரார். நானாகவே இருந்துக்கிறேன், இயேசு. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? பேதுருவா,
யாக்கோபு வா, யோவான் வா, நம்ம எங்கே போகலாம்? பர்வதத்துக்கு போகலாம் வா அப்படின்னு போகிறார். ஆமென். அப்போது இயேசுக்கு வந்து தெரியும், முன்னாடியே தெரியும். என்ன தெரியும்னா, மோசே என்னை பார்க்கணும்னு கேட்டான், எலியாவும் என்னை தேடி எங்கே வந்திருக்கிறான்? பர்வதத்துக்கு வந்திருக்கிறான். அதனால் நான் எங்கே போகிறேன்? பர்வதத்துக்கு போகிறேன்டா, நீங்களும் வாங்கடான்னு கூட்டிகிட்டு போகிறார். உங்களுக்கு புரியல? புரிஞ்சிருச்சு அதுக்குள்ள? இயேசுவின் நாமத்திலே ஆமென். அப்போது 1500 வருஷம் பின்னாடி இருக்கிறான் இவன், 1000 வருஷம் பின்னாடி இருக்கிறான். இப்போ தான் இயேசு வந்திருக்கிறார். 2000 வருஷத்தில் இயேசு குழந்தையாக பிறந்து 30 வயசாகி சீஷர்லாம் கூட்டிகிட்டு வா பர்வதத்துக்கு போகலான்னு. ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, மோசே கேட்குறான், நான் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே, பர்வதத்துக்கு வந்துரு. எலியாவே, ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன், பர்வதத்துக்கு வந்துரு. மோசே, பேதுரு வா போகலாம், பர்வதத்துக்கு போகலாம். போயா இயேசு என்ன ஆனார்? மறுரூபம் ஆனார். இயேசு இயேசுவாக போகவில்லை, இயேசு தேவனுடைய குமாரனாக மறுரூபமானார். ஹல்லேலூயா. இங்கே தான் இருக்கிறாரு, ஆனால் எங்கே போயிட்டாரு? 1500 வருஷம் முன்னாடி போயிட்டாரு. இவர் 1000 வருஷம் முன்னாடி போயிட்டார் இயேசு. இவங்க 2 பேரும் அங்கே பர்வதத்தில் நிற்கிறாங்க. அவன் பார்க்குறான், உம்முடைய சரீரத்தை நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே, உம்முடைய தயவை நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே, உம்முடைய கர்த்தருடைய நாமம். பேதுரு கத்தியிருப்பாங்க, இயேசுவே இயேசுவே எங்கே போயிட்டீங்க, என்ன ஆகுறீங்க? அப்போ தான் மோசேக்கு தெரியும், ஓ இவர் பேர் இயேசு. ஓ கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் பிதா சொன்னாரே, ஓ உங்க பேர் இயேசுவா? ஆண்டவரே கைதட்டா. ஹல்லேலூயா. மோசேக்கு சந்தோஷம், நான் உம்முடைய தயவு எல்லாவற்றையும் பார்த்தேன், நான் உம்முடைய மகிமையை பார்த்தேன், நான் உம்முடைய சரீரத்தை பார்த்தேன், உம்முடைய நாமம் இயேசு என்பதை நான் அறிந்து கொண்டேன். கை தூக்கிட்டார், பார்த்துட்டான். மோசேக்கு சந்தோஷம். அடுத்து எலியா, ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க? நானும் இங்கே தான்ப்பா இருக்கிறேன், பர்வதத்தில் தான் இருக்கிறேன். எலியா கண்ணை மூடிக்கோ, சால்வை மூடிக்கோ. சால்வை தான் மூடு. அப்போது எலியா, நானும் இங்கே தான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் தானே உன்னை அனுப்பிச்சேன், நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா? சாப்பாடு கொடுத்தேன்ல வர வழியில், உயிரை பாதுகாக்க மாட்டேனா? துணி கொடுத்தேன்ல போட்டுக்கிறதுக்கு, உயிரை பாதுகாக்க மாட்டேனா? கடன் ஆயிடுச்சுன்னு இவ்வளோ தூரமாக ஓடி வரையே, கடனை நான் மாற்ற மாட்டேனா? நான் உனக்காக சிலுவைக்கு போகிறேன். எலியா, மோசே நான் உனக்காக சிலுவைக்கு போகிறேன். அவர்கள் 2 பேரும் இயேசு எருசலேமில் அடைய போகிற மரணத்தை குறித்து பேசினார்கள். ஐயோ நான் சாக போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி இயேசு கேட்கல, நீ பயப்படாத, நான் சிலுவைக்கு போகிறேன், நீ பயப்படாத, நான் சிலுவைக்கு போகிறேன், நான் எல்லாவற்றையும் மாற்றுறதுக்கு தான் போகிறேன், நான் உங்களை எல்லாத்தையும் என்னை போல மாற்றுறதுக்கு தான் நான் சிலுவைக்கு போகிறேன். நான் மறுரூபமாவதற்கு காரணம் உங்களுக்கு காமிக்கிறது இல்லை, உங்களை என்னை போல மாற்றுவதற்காக தான் நான் மறுரூபப்படுத்துகிறேன். பயப்படாத எலியா, பயப்படாத, திரும்பி போ. ஆசகேல் ராஜாவா அபிஷேகம் பண்ண, ஆசகேல் தானே, ஆசகேல ராஜாவா அபிஷேகம் பண்ண, அப்புறம் எகுவ ராஜாவா அபிஷேகம் பண்ண, அப்புறம் எலிசாவை தீர்க்கதரிசியா உன்னோட இடத்துல தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ண. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெக்கோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று இயேசு எலியாவுக்கு சொன்னார். நீ போய் ஆசகேல ராஜாவா பண்ணு, எகுவை ராஜாவா பண்ணு. ஆசகேல் வந்து உன்னை பாதுகாப்பான். அவன் எல்லா எதிரிகளையும் பட்டயத்தினால வெட்டுவான். அவன் முடியாட்டி எகு வந்து எல்லாத்தையும் செய்வான். எகு முடியலையா, நான் போறேன், நான் போய் எல்லாத்தையும் செய்யறேன். உனக்காக நான் 7000 பேரை வச்சிருக்கிறேன், உனக்காக 7000 பேரை மீதியா வச்சிருக்கிறேன், அவங்க உனக்காகவே காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா.
இதெல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தான். ஆனால் தேவன் வந்து நேரத்திற்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு கடந்த காலம் ஒன்று தான், நிகழ்காலம் ஒன்று தான், எதிர்காலம் ஒன்று தான். அப்போ கடந்த காலத்தில் இருக்கிற 2 பேர் நிகழ்காலத்தில் இருக்கிற இயேசுவை பார்த்து என்ன பேசினார்கள்? எதிர்காலத்திலே அவர் போய் அடைய போகிற சிலுவை மரணத்தை குறித்து பேசினார்கள். அப்போதான் மோசேக்கே ஒரு தைரியம் வந்துச்சு. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? இவங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள், இவங்க ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்க ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, யார் இந்த ஜனங்களை நடத்திட்டு போவா? அந்த அதிகாரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய மகிமையை காமிச்சிட்டேன். அடுத்த அதிகாரம் வாசிச்சுட்டே போனீங்கன்னா, உன்னுடைய இடத்துல யோசுவாவை ஏற்படுத்து. என் பேர் இயேசு, கேட்டில? பேதுரு கத்தனான்ல, என் பேர் இயேசு, உங்க கூடயே யார் இருக்கிறா? யோசுவா இருக்கிறான். அவன் தான் நான். இயேசு தான் யோசுவா. யோசுவாவை தான் உன் கூடவே நான் வச்சிருந்தேன். அவனை உன்னுடைய ஜனங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்த. யோசுவா ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு போவான். யோசுவா ஆகிய நான் என்னுடைய ஜனங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகிறேன். இதற்கு அடையாளமாக யாரை ஏற்படுத்து? யோசுவாவை ஏற்படுத்து மோசே அப்படின்னு மோசேக்கு சொல்லி கொடுக்குறாரு. மோசே, ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. எலியாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஆசகேல இந்த நாட்டுக்கு ராஜாவா பண்ணு, எகு இந்த நாட்டுக்கு ராஜாவா பண்ணு, தேசம் பாதுகாப்பாக இருக்கும். எசபேலை குறித்து நீ பயப்படாத. எகுவை அபிஷேகம் பண்ணுனா, எகு போய் என்ன பண்ணுனா, எசபேலுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்தான். ஹல்லேலூயா. உன்னுடைய இடத்துக்கு கவலைப்படாத. எலிசாவை அபிஷேகம் பண்ணு, தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு. எகு பார்த்துக்குவான், ஆசகேல் பார்த்துக்குவான், எலிசா பார்த்துக்குவான். யாருனாலையும் முடியலையா? நான் பார்த்துக்கிறேன். உனக்காக 7000 பேரை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் மறுரூபம். எனக்கு தெரிஞ்ச மறுரூபம். அது நல்லா வெள்ளையும் போட்டு நல்லா பிரைட்டாக ஷைனியாக பவுடர்லாம் போட்டு நான் மறுரூபமாக இருக்கிறேன் அப்படி அர்த்தம் கிடையாது. நான் இயேசுவை போல நான் மாறும் பொழுது அவர் இருக்கிற பிரகாரமாகவே என்னை மாற்றுகிறார். அவர் கடந்த காலத்துக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார், அவங்கள பலப்படுத்துகிறார், இவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். எதிர்காலத்தில் போய் அவர் என்ன செய்ய போகிறார்ன்றது போய் காமிக்கிறார். அப்போ நேரத்திற்கு அப்பாற்பட்டவர், அவர்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் பெரியவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வந்து உயிர் உள்ளவர், அவர்னால் எதையுமே செய்ய முடியும். எல்ஷடாய் அப்படின்னு நான் ஏன் பாடுறேன்னா, அவருக்கு அப்படி செய்ய முடியும். நான் என்னதான் மோசமாக இருந்திருந்தாலும் அவர் அந்த கடந்த காலத்துக்கு போய் அதை மாற்ற முடியும். என்னதான் எனக்கு எதிர்காலத்தை குறித்து கேள்வி இருந்தாலும் அவர் எதிர்காலத்தை குறித்து போய் எனக்காக எல்லாத்தையும் செய்ய முடியும். அதனால் அவர் எல்ஷடாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யணும்னு சொல்லித்தரார். என்ன செய்யணும்னு சொல்லித்தரார். மோசேக்கு சொன்னாரு, என் அண்டையிலே என் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து நின்னுக்கும். அங்கே இருந்தீங்கன்னா தான் நான் என்ன பண்ண முடியும், என் மகிமையை பார்க்க முடியும் அப்படின்ட்டு. எலியாக்கு என்ன சொல்லிட்டாரு, நீ திரும்பி போ, நீ எங்கிருந்து வந்தியோ திரும்பி போ, ஏன்னா அங்கே யார் இருக்கிறா? உனக்காக எத்தனை பேர் இருக்கிறாங்க? 7000 பேர் இருக்கிறாங்கப்பா, நீ அங்கே போ அப்படின்றார். இப்போ இயேசு வந்து மலைக்கு கீழே மறுரூபமாக இருக்கலாம் இல்லையா? படகுல நிறைய டைம் போயிருக்கிறாரு, அப்போ மறுரூபமாக இருக்கலாம், எப்போ வேணாலும் ஆயிருக்கலாம். ஆனால் எங்கே தான் மறுரூபம் ஆகிறார்? மலை மேலே தான் ஆகிறாரு. அல்லேலூயா. ஏன்னா அங்கே தான் யாரை வர சொல்லியிருக்கிறாரு? 2 பேர்த்த வர சொல்லியிருக்கிறாரு. அதனால மற்ற இடத்துல அவரால் மறுரூபம் ஆக முடியாதா? முடியும். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த இடம் பர்வதம். ஏன்னா அங்கே எனக்காக 2 பேர் காத்துட்டு இருக்கிறாங்கப்பா. அப்போ இவருக்கு சொல்றாரு எலியாக்கு, 7000 பேர் இருக்கிறாங்க அங்கே போ, 7000 பேர் இருக்கிறாங்க அங்கே போ. இது வரைக்கும் பாகாலுக்கு தங்களுடைய முழங்கால்களை முடக்காதவர்கள், வாயினால் முத்தம் செய்யாதவர்கள், உண்மையா எனக்காக இருக்கிற ஒரு சபை உனக்காக இருக்குது, அங்கே போ. எலியாவுக்கு மறுரூபமாய் இயேசு என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒரு சபை இருக்குது, போ. தனியாக ஓடி வந்துட்டேன், நான் பாதுகாத்துட்டேன், உனக்கு பலப்படுத்திட்டேன், ஆனால் நீ இப்போ என்ன பண்ண? திருப்பி சர்ச்சுக்கு போ. Go back to your church, go back to your people, go back to the people that are waiting for you. சபைக்கு போ அப்படின்ட்டார். அதாவது சர்ச்சுக்கு போகாதவன் கிடையாது, இவனுக்கு தேவையான அந்த பலன், அந்த ஸ்ட்ரென்த், அந்த ஆறுதல்,
அந்த அந்த ஃபியூச்சர் பிளான், அந்த தைரியம் எங்கே இருக்குது? உனக்காக 7000 பேர் இருக்கிறாங்க, நீ தனியானவன் கிடையாது, உனக்காக ஒரு சபை இருக்குது, போ ஏலியாவே அப்படின்றார். மோசேக்கு சொல்கிறாரு, என் அண்டையில் ஒரு இடம் இருக்குது. ஏன் அண்டையில் ஒரு இடம் இருக்குது? சிலுவையில் தொங்கும்போது என்ன சொன்னார்? என்ன ஒன்றும் சொல்ல, தொங்கிட்டு இருந்தார். ஒருத்த வந்து என்ன பண்ணா? ஈட்டி வச்சு குத்துனா. எங்கே குத்துனா? எல்லாவில் குத்துனா. அதிலிருந்து தான் என்ன வந்துச்சு? சபை உருவாகுச்சு. மோசே, என் அண்டையில் ஒரு இடம் இருக்குது. அது என்ன இடம்? சபை. நான் சம்பாதித்த சபை, என் ரத்தத்தினால் பெற்று கொடுத்த சபை, என்னுடைய விழாவிலிருந்து, என்னுடைய அண்டையிலிருந்து உருவான ஒரு இடம் தான் சபை. அந்த இடத்துக்கு வா மோசே, அப்போதான் நீ என்னுடைய மகிமையை பார்க்க முடியும். நிறைய இடம் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வந்து அவரை வெளிப்படுத்த முடியும். நிறைய இடங்களில் அவர் வந்து மறுரூபமாக முடியும். நிறைய இடங்களில் வந்து செங்கடலை பழக்கலாம், யோர்தானை பழக்கலாம், மன்னாவை கொண்டு வரலாம், அப்புறம் எல்லாத்தையுமே பண்ணலாம். மோசே அவரால் பண்ண முடியாதது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் நீ என்ன பார்க்கணுமா? நான் ஏற்படுத்தின இடத்துக்கு வா. என் அண்டையில் ஒரு இடம் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துக்கு வராத. என்னுடைய அண்டை, என்னுடைய விழா எலும்பிலிருந்து நான் உருவாக்கின ஒரு சபைன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே வா மோசே, அங்கே நீ என்னுடைய மகிமையை பார்ப்பாய். அங்கே திரும்பி எலியா அங்கே போ, 7000 பேர் இருக்கிறாங்க, உனக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, உன் சபை உனக்காக காத்துட்டு இருக்குது, போ. அல்லேலூயா. இப்போ மறுரூபம் ஆகுற இடம் அப்படின்னா எதுனா சபை. நான் தான் சபை, நான் மறுரூபம் ஆகிக்கிறேன் அப்படி கிடையாது. எங்கே மக்கள் கூடுகிறோமோ, தேவனை ஆராதிக்கிறோமோ, அதுதான் மறுரூபம் ஆகுகிற இடம். ஆமென். அது வந்து சாதாரண இடத்துல இல்லை, அது ஒரு கடினமான இடத்துல தான் இருக்கும், கஷ்டமான இடத்துல தான் இருக்கும். ஆமென். சின்ன சர்ச்சுனாலும் சரி, பெரிய சர்ச்சுனாலும் சரி. பெரிய சர்ச்சுன்னு போனால் அங்கே கார் நிறுத்த இடம் கிடைக்காது, உட்கார்றதுக்கு சேர் கிடைக்காது, உட்கார்ந்தா பில்லர் மறைச்சிட்ருக்கோம், நேராக பார்க்க முடியாது, பக்கத்தில் நெருங்க முடியாது, இங்கெல்லாம் குழந்தைங்க விளையாண்டுட்டே இருப்பாங்க, திட்ட முடியாது. இந்த கிரவுண்டு மீட்டிங்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? அப்போல்லாம் வந்து ஒன்றுமே கவனிக்க முடியாது. ஏன்னா சத்தம் எங்கேயோ பேசுவாங்க, அதனுடைய எக்கோ தான் வந்து கேட்கும். அவர் பேசவும் கேட்கவும் பேசவும் ஒன்றுமே புரியாது. பெரிய சபை போயிட்டா யாருமே தெரியாது எனக்கு, யாரை பார்த்து பேசுறது, யாரை பார்த்து சொல்கிறது, ஒன்று போகிறது தப்பு இல்லை. போயிருந்தீங்கன்னா அந்த அனுபவம் இருக்கும். அங்கேயும் பிரச்சனை இருக்குது. சின்ன சர்ச்சுன்னு போயிட்டா சர்ச்சை காணோம், இதுதான் சர்ச்சா என்னங்க, அப்படியும் சில இடங்கள் இருக்கும். எப்படி இருக்குதோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சபை என்பது தேவன் மறுரூபம் ஆக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம். அப்போ நானும் என்ன பண்ணணும்? இயேசுவை போல மறுரூபம் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்பொழுது நான் எங்கே போகணும்? சபைக்கு போகணும். எனக்காக அவர் ஏற்படுத்தின அவருடைய அண்டைக்கு நான் போகணும். அவர் ஏற்படுத்தின 7000 பேருக்காக நான் போகணும். அல்லேலூயா. அங்கே அவர் என்ன பண்ணுகிறார்? எனக்காக மறுரூபமாகுவார். அல்லேலூயா. ஆமாம். மோசே தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு நினச்சா ஆண்டவர் காண்பித்தார். எலியா தேவனை நோக்கி போனான். பர்வதத்துக்கு வா 2 பேத்துக்கு சொல்லிட்டாரு. அங்கே தம்முடைய சீஷர்களை கொண்டு போயிட்டு என்ன காமிக்கிறாரு? இவங்க 2 பேரும் எனக்கு ஆறுதல் சொல்ல வரல, இவங்க 2 பேரையும் நான் தான் வர சொன்னேன், நீங்களாம் பார்க்கட்டும், பார்த்துங்க. எல்லாம் போயிட்டு இருக்குது. மறுரூப மலையில் எல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் காலங்கள்லாம் அங்கே சுற்றிட்டே இருக்குது. பேதுரு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டாரு. அல்லேலூயா. எந்திரிச்சு பார்க்குறாரு, ஆண்டவரே 3 கூடாரம் போட்டுருவோம், இங்கேயே தங்கிடுவோம். எல்லாம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. மேகம் வந்து மூடினது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். பேதுருவே, யாக்கோபே, யோவானே, இயேசுவுக்கு செவி கொடுங்கள். மோசே, இயேசுவுக்கு செவி கொடு. எலியா, இயேசுவுக்கு செவி கொடு. நீங்களாம் அவருக்கு அட்வைஸ் பண்ண வரல, அவர் தான் உங்களுக்கு பலன் கொடுக்க வந்திருக்கிறார். எல்லாரும் அவருக்கு செவி கொடுங்கள், இயேசுவுக்கு செவி கொடுங்கள். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு இஷ்டம் இருக்குது. எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் இயேசுவுக்கு செவி கொடுங்கள், இயேசு வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்கள் பார்வையில் ஒரு நியாயம் இருக்கும், எனக்கு புரியுது. உங்கள் பார்வையில் ஒரு நியாயம் இருக்கும், எனக்கு புரியுது. என் பார்வையில் ஒரு நியாயம் இருக்குது, புரியுது. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க? என்னுடைய நேசகுமாரனாகி இயேசுவுக்கு செவி கொடுங்கள், வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நான் இப்படி நினைக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது செய்யணுமா? செஞ்சிடறேன்.
அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே, அதனால செஞ்சுட்டுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை செய்கிற இயேசுவுக்கு செவி கொடுங்கள். அவர் எவ்வளோ பெரிய மோசேவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய எலியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 2 பேர் யாருக்கு செவி கொடுங்க? இயேசுவுக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு என்னுடைய தயவு இருக்குது, உங்களுக்கு என்னுடைய கிருபை இருக்குது. மோசேக்கு தான் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும்பா, மகிமை காமிங்க ஆண்டவரே, என் கிருபை உனக்கு இருக்குதுப்பா. என்னுடைய நாமத்தை, ஆண்டவருக்கே ஒரு ஆசை. அவருடைய பேர் என்ன? ஆண்டவருடைய பேர் இயேசுன்னு பேர். நம்ம எல்லாரும் அவர் என்ன பண்ணுறோம்? இயேசுன்னு கூப்பிடுறோம். ஆண்டவருக்கு என்ன பேர்? இயேசுன்ற பேர். நம்ம எல்லாரும் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறோம். அதை விட அவருக்கு என்ன ஆசைன்னா, அவர் பேரை என்ன பண்ணிக்கணும்? அவரே சொல்லிக்கணும்னு ஒரு ஆசை. அவருடைய பேரை அவரே சொல்லி அவர் கேட்கணும்னு ஆசை. அவ்வளோ இனிமையான ஒரு பேர், அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பேர். மோசேக்கு சொல்கிறாரு, அங்கே நில்லு, நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய தயவு எல்லாத்தையும் உனக்கு காமிக்கிறேன், என்னுடைய நாமத்தை உனக்கு கூறுவேன். என்னுடைய நாமத்தை சொல்லிட்டே நான் என்ன பண்ணுவேனாமா, நான் உனக்கு கடந்து போகிறேன் மோசே. அதனால மோசே கண்ணை முடிக்கிறேன், என் பேர் இயேசு, என் பேர் இயேசு, என் பேர் இயேசு, பார்த்துக்கோ, நான் தான் இயேசு, நான் தான் இயேசு, பார்த்துக்கோ அப்படின்னு மோசேக்கு சொல்லும் பொழுது மோசே ஆச்சரியப்பட்டான். மோசே he was satisfied with the grace of God. Hallelujah. Hallelujah. ஆமென். அதனால மறுரூபம் அப்படின்னா இட் cannot happen anywhere, ஆனால் இட் should happen everywhere. அப்போ அது நடக்கணும்னா நம்ம எங்கே போகணும்? சபைக்கு போகணும். சபையில் என்ன பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். ஆண்டவரே, எப்போ சர்ச்சுக்கு வந்தாலும் உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆராதிக்கிற பொசிஷனில் நான் நின்றுக்கிறேன் ஆண்டவரே, கண்மலை வெடிப்பில் நான் நின்றுக்கிறேன், நான் பர்வதத்தில் நான் நின்றுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு மறுரூபம் ஆகி காமிங்க, நீங்கள் எப்படிப்பட்டவன் காமிங்க, உங்களை நான் பார்க்கணும், நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும், நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க நான் கேட்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, நான் என்ன தான் செய்யணும் எனக்கு சொல்லுங்கள். நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை உயர்த்துகிறேன், உம்முடைய நாமம் இயேசு, உம்முடைய நாமம் இயேசு, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் தயவு நிறைந்தவர், நீர் ஆச்சரியமானவர், நீர் அன்பு நிறைந்தவர். மோசேக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, சொல்லு சொல்லு மோசே சொல்லு சொல்லு, அப்போ தான் காமிப்பார். மோசே பாட்டுக்கு சொல்லிட்டே இருந்தார், என்னுடைய தயவெல்லாம் உனக்கு காமிக்கிறேன்ப்பா, நீங்கள் ரொம்ப தயவுள்ள ஆண்டவரே, நீங்கள் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் ரொம்ப பெரியவர் ஆண்டவரே, நீங்கள் செஞ்ச அற்புதம் யாருமே செய்ய முடியாத ஆண்டவரே, இவ்வளோ மோசமான மக்களையும் இப்படி நீங்கள் நேசிக்கிறீங்களா, இவ்வளோ அன்புள்ளவர். மோசே சொல்லிகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மாதிரி நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது நாம் மறுரூபம் ஆவதற்கு என்ன பண்ணணும்? அவரை நாம் உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. இப்போ எவ்வளோக்கு அதிகமாக ஒரு உயர்த்துறமோ அவ்வளோக்கு அதிகமாக இவங்க 2 பேரும் என்ன பார்த்துட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான், நானோ ஜீவன் உண்டாக வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். பரிபூர்ண ஜீவன் எப்படி கிடைக்கும்? மறுரூபமானால் தான் கிடைக்கும். அதனால் வந்துடுங்க, மறுரூபமாயிருங்க அப்படின்னு சொன்னார். அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்னா, நான் ஜீவன் கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன். ஆரம்பத்தில் 7ஆம் வசனத்திலே சொல்லுவார், நானே ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது நான் ஜீவன் கொடுக்க வந்தேன். யாருக்கு கொடுக்க வந்தேன்? என்னுடைய ஆடுகளுக்காக கொடுக்க வந்தேன். அப்போது என்னுடைய ஆடுகளில் எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. அந்த ஆடுகளில் உள்ளே வரணும்னா அதற்கு வழி யார்? அதற்கு வாசல் யார்? நான் தான். அப்போ என்னுடைய ஆடுகளை என்ன பண்ணுகிறேன்? என்னுடைய வாசல் வழியாக உள்ளே கொண்டுட்டு வரேன். ஆமென். 9ஆம் வசனம் சொல்லுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், மறுரூபம் அடைவான். அப்போ நான் தான் வாசல், நாம் எல்லாரும் ஆடுகளாக இருக்கிறோம், இயேசு வாசலாக இருக்கிறார். அந்த வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆமென். நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வழியாக நான் போகும்பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன், நான் காப்பாற்றப்படுகிறேன், நான் பாதுகாக்கப்படுகிறேன். அல்லேலூயா. அந்த இயேசுக்குள்ளாக நான் போயிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்குது? உள்ளும் புறம்பும் சென்று நான் மேய்ச்சலை கண்டடைவேன். அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை நான் பார்த்துக்குவேன், எவ்வளோ நல்லவர் என்பதை நான் பார்த்துக்குவேன். அவர் எனக்கு மேய்ச்சலை கொடுப்பார், எனக்கு சாப்பாடு கொடுப்பார், சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பார். அவருக்குள்ளே நான் போக போக எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பார். நான் அவரை போலவே மாறுவேன், அவரை போலவே மறுரூபம் ஆவேன். அல்லேலூயா. 11ஆவது வசனம், நானே நல்ல மேய்ப்பன்,
ஜீவனை கொடுக்கிறான். இயேசு வாசல் மட்டும் இல்ல, அவர் என்ன பண்ணுகிறார்? என்னுடைய மெய்ப்பனாகவும் இருக்கிறார். ஆமென். எங்கேயோ தொலைஞ்சு போயிருந்தேன், அப்போ அவர் என்ன பண்ணினார்? என்னை தேடி வந்தார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 99 ஆடி விட்டுட்டு நீங்கள் தொலைஞ்சு போன ஒரு ஆட்டுக்காக நீங்கள் போவீங்க. அந்த மெய்ப்பன் அந்த ஆட்டை கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணுவான்? அதை தூக்கி தன்னுடைய தோளில் போட்டு சந்தோஷமாக வருவான். வந்து அவனுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுவான்? விருந்தளிப்பான். காணாமல் போன என்னுடைய ஆட்டை நான் கண்டுபிடித்தேன் அப்படின்ற சந்தோஷத்தில் அவன் கொண்டாடுவான், அவன் நடனமாடுவான். அந்த நல்ல மெய்ப்பன் தான் நான், இயேசு கிறிஸ்து. உங்களை நான் கண்டுபிடித்தேன். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தொலைஞ்சு போயிருந்தீங்க, நானே வந்து மெய்ப்பனாக உங்களை கண்டுபிடித்தேன். கண்டுபிடித்ததில் நான் சந்தோஷப்பட்டேன், நான் மகிழ்ச்சி கொண்டேன், நான் ஆனந்தமா இருந்தேன். அப்புறம் என்ன பண்ண? திருப்பி கூட்டிட்டு வந்து உங்களை எங்க விட்டுருக்கிறேன்? மந்தையில் விட்டுருக்கிறேன். இந்த மந்தைக்கும் யார் வாசல்? இயேசுதான் வாசல். உங்களை கண்டுபிடிச்ச மெய்ப்பனும் யாரு? இயேசுதான். அந்த இயேசுதான் என்ன பண்ணாரு? இந்த வாசல் வழியா உங்களை வச்சிருக்கிறாரு. அந்த வாசல் யாரு? இயேசுதான் அந்த வாசல். ஹல்லேலூயா. 16வது வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். மோசே, நீ என்னுடைய மகிமையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட, என்னுடைய சரீரத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட, நான் இவ்வளோ பெரியவர்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட மோசே, நீ வா, அவனை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுரூப மலையில் அவர் காமிச்சாரு. அப்போ இயேசு என்ன சொன்னார்? மோசே, நீ பார்க்கறது இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும்தான் பார்க்குற, இஸ்ரவேல் மக்களை மட்டும்தான் நீ பார்க்குற, அவங்கள மட்டும்தான் நீ நடத்துகிற, அவங்கள மட்டும்தான் நீ போஷிக்கிற. ஆனால் என்னுடைய மகிமை என்ன தெரியுமா? முழு உலகத்தையும் நான் ரட்சிக்கவே இயேசுவை அனுப்பிச்சிருக்கிறேன். அதுதான் என்னுடைய மகிமை. முழு உலகத்தையும், இந்த இஸ்ரவேல் தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு மோசே, அந்த ஆடுகளையும் இந்த தொழுவத்திற்கு கொண்டு வருவதற்கு தான் நான் இயேசுவை அனுப்பிச்சிருக்கிறேன். அதுதான் என்னுடைய மகிமை அப்படின்னு மோசே பார்த்திருப்பார். எலியா பார்த்திருப்பாரு. ஆண்டவரே, நான் மட்டும்தானே உனக்கு ஆடு, நான் மட்டும்தான் உனக்கு தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்லிப்போம், நீ மட்டும் இல்லப்பா, இன்னும் 7000 பேர் எனக்காக இருக்கிறாங்க. இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு இருக்குது, நீ போ. இதுக்கு மேலே எனக்கு எக்ஸ்பிரசிவாக சொல்ல தெரியல, பட் இது ரொம்ப சூப்பரான விஷயம். ஹல்லேலூயா. 2 பேத்துக்கு ஆசை. 2 பேரும் பர்வதம் போயிட்டாங்க. 2 பேரும் இயேசுவை பார்த்துட்டாங்க. 2 பேரும் இயேசுவின் மகிமையை பார்த்துட்டாங்க, சரீரத்தை பார்த்துட்டாங்க. இயேசு சொன்னார், இஸ்ரவேல் மட்டும் என்னுடைய சரீரம் கிடையாது, முழு உலகத்தையும் ரட்சிப்பது தான் என்னுடைய சரீரம், அதுதான் என்னுடைய மகிமை. இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு இருக்குது மோசே, நான் நல்ல மெய்ப்பன், நான் தான் வாசல். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம். சிங்காசனத்தில் வீற்று மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து நடத்துவார். திரும்பி படிங்க அதுல இருந்து. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற யாரு? யாரு? ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. எவர்களை? எவர்களை? ஆட்டை மேய்க்கிறாரு. நம்ம தான் ஆடு. அவருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகள்ல யாரு? நம்ம தான். நம்மளை யார் மேய்க்கிறாவாமா? ஆட்டு குட்டி. நம்மளாம் ஆடு, வயசான ஆடு, அவரு ஆட்டுக்குட்டி. ஒத்துக்குவீங்களா? ஆட்டு மந்தைய ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு போதுன்னா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. ஐயோ, பரலோகத்தில் கஷ்டமே. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற இயேசுவானவரே இவர்களை மேய்க்கிறார் கிடையாது, ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்க்கிறார். அப்போ நான் தொலைஞ்சு போயிருந்த ஒரு ஆடாக இருந்தேன். என்னை தேடி நல்ல மேய்ப்பனாக அவர் வந்தார். என்னை தோளிலே தூக்கி சுமந்து திரும்பி இங்கே சபைக்கு கொண்டு வந்தார். அவர் ஏற்படுத்தின அவருடைய இடையில், என் அண்டையில் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தார். அவர் ஏற்படுத்தியிருக்கிற 7000 பேர் மீதமுள்ள மக்களிடத்துல என்னை கொண்டு வந்து சேர்த்தார். ஆட்டு தொழுவத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்தார். அது எந்த வழியா வந்தார்னா, அவர் தான் வாசல். அவர் வழியாகவே அவர் என்னை கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்து அவர் என்ன பண்ணார்? தா மேய்ஞ்சுக்கோ அப்படின்னு விடல. அவர் என்ன பண்ணார்? என் கூடவே, என்னை போலவே, நான் ஆடுனா அவரும் ஆட்டுக்குட்டியாகவே மாறி என் கூடவே வாசம் செய்கிறார், என் கூடவே சாப்பிட்றார், என் கூடவே நடந்து வரார், என் கூடவே விளையாடுறாரு. ஆமென். அவர் இருக்கிற பிரகாரமாகவே என்னை மாற்றினார். அவர் ஆட்டுக்குட்டியானவர்னா என்னை அவருடைய ஆடாக மாற்றினார். அவர் பரிசுத்தமானவர்னா என்னை பரிசுத்தமாய் மாற்றினார். அவர் என்ன சாப்பிட்டாரோ அதுதான் எனக்கும் சாப்பிட கொடுக்குறாரு.
அவர் மறுரூபமானார், என்னையும் அவரை போலவே மறுரூபமாக்கினார். அல்லேலூயா. மறுரூபப்படுத்துகிறார். மந்த் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் மறுரூபமாகணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு நல்ல மெய்ப்பன், என்னை தேடி கொண்டு போய் இந்த மண்டையில் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் தான் வாசல், உங்கள் வாசல் வழியாக தான் நான் உள்ளே வந்திருக்கிறேன். நீங்கள் ஏற்படுத்தின உம்முடைய அண்டையிலே ஏற்படுத்தியிருக்கிற இந்த இடம், இது வந்து கண்மலை வெடிப்பில் இருக்குது, இது ரொம்ப தூரமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது, பர்வதத்துக்கு மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இங்கே போனால் தான் நான் மறுரூபம் ஆவனா, நான் போகிறேன் ஆண்டவரே, நீங்கள் அங்கே வர சொல்லிட்டீங்க, நான் வந்துடுறேன். எலியா அங்கே வர சொல்லிட்டீங்க, நான் வந்துடுறேன். இயேசு அங்கே வருவீங்கன்னு எனக்கு விசுவாசம் இருக்குது. வந்துடுவீங்க, நீங்கள் மறுரூபம் ஆகிடுவீங்க. உம்மை போலவே, நீர் ஆட்டுக்குட்டியானவர், உம்மை போலவே என்னையும் நீங்கள் மறுரூபம் ஆக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஓகே, எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டின்னு படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து மறுரூபத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. இது மட்டும் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். யோவான் 15 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அதிகாரம், நோட் பண்ணிக்கோங்க. நானே திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் செய்கிறார். அப்போ திராட்சை செடியா திராட்சை கொடியா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. திராட்சை செடியா திராட்சை கொடியா? திராட்சை செடி, அது எப்படி படருது? கொடியா படருது. சரியா? அதனால் நம்மளை என்ன பண்ணுறாரு, கொடியா தூக்கிட்டு போய் அவரோட கிராஃப்ட் பண்ணி விடுறார், இணைச்சு விடுறார். ஏன்னா இந்த கொடி தானாய் கனி கொடுக்க முடியாது, இந்த கொடி தானாய் மறுரூபமாக முடியாது, இந்த கொடி தானாய் கனி கொடுக்க முடியாதனால உங்களை என்ன பண்ணுகிறேன், என்னுடைய இடையிலே சேர்த்து கொள்ளுகிறேன், என்னுடைய அண்டையிலே நான் சேர்த்து கொள்ளுகிறேன். அப்போ நான் கனி கொடுக்கறது போல நீங்களும் கனி கொடுக்க முடியும். என்னில் அன்பு இருக்குதுன்னா உங்களுக்குள்ளேயும் அன்பு இருக்க முடியும். என்கிட்ட பொறுமை இருக்குதுன்னா உங்கள்கிட்ட பொறுமை இருக்க முடியும். என்கிட்ட நீடிய சார்ந்து இருக்குதுன்னா உங்கள்கிட்ட நீடிய சார்ந்து இருக்க முடியும். ஆமென். அதை வந்து அதுதான் மறுரூபம். மறுரூபம்னா என்னை பளிச்சு நாக்குங்க ஆண்டவரே, அது கிடையாது. ஆண்டவரே, உமக்குள் இருக்கிற குணங்கள் என் மூலமாக வெளிப்பட வேண்டும். அதற்கு தான் நான் உம்மோட கொடியாக இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். நான் செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். ஆமாம். 8ஆம் வசனம் சொல்லுது, 15:8, நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதினால் பிதாவானவர் மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அப்போ ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் நீங்களும் மாறணும். நான் மறுரூபமாயிட்டேனா நீங்களும் மறுரூபமாயிருங்க. நான் கனி கொடுக்குற வாழ்க்கையில் இருக்கிறேன், நீங்களும் கனி கொடுங்க. அதுதான் திராட்சை செடி வளர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடி படறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பந்தல் போடுவாங்க, குச்சி வச்சு பார்த்துருக்கிறீங்களா திராட்சை பழம்? ஆமாம். அப்போ அப்படி பண்ணா தான் என்ன பண்ணுவோம், திராட்சை நிறைய கனிகளை கொடுக்க முடியும். அப்போ நீங்க யாரு? கொடி. பக்கத்தில் இருக்க ஆள் யாரு? குச்சி. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க குச்சி, நானு கொடி, நீங்க குச்சி. நான் வளர விரும்புகிறேன். அப்ப இந்த குச்சி என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ண சொல்லுங்க பக்கத்தில், நான் கொடி, நீங்க குச்சி, நான் வளர விரும்புகிறேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு குச்சி சப்போர்ட் பண்ணுங்க, பக்கத்தில் குச்சி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நீ பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க செடி, நான் குச்சி, நீங்க வளர்றதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நீங்க நிறைய கனி கொடுக்கணும். நீங்க இயேசுவுக்குள் நிலைத்திருங்க, நானும் இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பிதாவானவர் மகிமைப்படுவார். இயேசுவுக்கு சீஷராக இருப்போம், தேவனுடைய திருச்சபையாக இருப்போம், அவருடைய சரீரமாக இருப்போம், அவருடைய மகிமையை நாம் காண்போம், அவருடைய இரக்கத்தை நாம் காண்போம். அவர் நமக்காக ஏற்படுத்தின இடம் இது. இந்த இடத்திலே நாம் வளருவோம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். அதற்கு உங்க உதவி எனக்கு வேணும், உங்க உதவி எனக்கு வேணும். என்னென்ன கனி? கலாத்தியர் 5:22, ஆவியின் 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 9 கனியோ. கனி பன்மையா ஒருமையா? ஒருமை. ஆவியானவர் உள்ள இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுகிறார், கனி கொடுக்கிறார். ஆமென். அந்த கனிக்கு என்னென்ன டேஸ்ட் இருக்குது? அன்பு, புளிப்பு, காரம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, அடக்கம். இப்போ இதெல்லாம் எங்கிருந்து வருது? இயேசுவாகிய செடிக்குள்ளிருந்து வருகிறது. அது எங்கே வெளிப்படணும்?
கொடிகளிலே வெளிப்படணும். இயேசுவே நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. நான் ரொம்ப நல்லவனா இருக்கவே மாட்டேன் ஆண்டவரே. இயேசுவே இவரை நீர் மன்னியும் ஆண்டவரே. நான் இவரை மன்னிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. இயேசுவே நீங்க ரொம்ப பொறுமையுள்ளவர், எனக்கு தான் அது இல்லை, தயவுசெய்து எனக்கு கொடுங்க அப்படி கேட்காதீங்க. நானும் உம்மை போல பொறுமை உள்ளவனாக மாற வேண்டும். அப்போ மறுரூபமாவது அப்படின்னா என்னன்னா, அவரை போலவே என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, முதல் வசனம் வாங்கடா. அன்பு, சந்தோஷம், இதுல வந்து ஒரு 9 விஷயம் இருக்கு இல்லையா? இதுல வந்து எத்தனை விஷயம் இருக்குது, எத்தனை விஷயம் இல்லை அப்படி நான் எனவே மார்க் போட்டுக்கலாம். சரியா? என்கிட்ட சில விஷயங்கள் இல்லை, இதில் சில விஷயங்கள் இருக்குது. இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லாததை என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி நான் விடக்கூடாது. நான் மறுரூபமாகணுமா? நான் அவரை போல மாறணுமா? அவர் இருக்கிற பிரகாரமாகவே நான் மாறணுமா? இல்லாத கனியை நான் என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தின ஆண்டவரே. எனக்கு ரொம்ப கோபமாக வருது ஆண்டவரே. நான் என்ன பண்ணணும்? சமாதானமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்க? எனக்கு அப்போ தான் நிறைய பிரச்சனை தருவார். அப்போ தான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? சமாதானத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும், பொறுமையை லேர்ன் பண்ணிக்க முடியும். நான் இன்னைக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடுங்கன்னு. ஜெபம் பண்ணி முடித்தோடனே தொடங்கிருச்சு. அப்போ தான் நம்ம பொறுமையை தொடங்கணும். ஜெபம் பண்ணி முடித்தோடனே நம்மளுக்கு என்ன தொடங்குது? பிரச்சனை தொடங்குதுன்னா அங்கே நம்மளுக்கு என்ன தொடங்குதுன்னு அர்த்தம்? நான் கேட்ட பொறுமை தொடங்குது, நான் கேட்ட சமாதானம் தொடங்குது. ஆண்டவரே உங்கள் தயவு எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி போனோடனே பாஸ் நல்லா திட்டுவார். அப்போ தான் எனக்கு தயவு தொடங்குது. ஆண்டவரே, மறுரூபமான எண்ணம். நான் ஜெபம் பண்ண ஒன்று, ஆண்டவர் செஞ்சது ஒன்று. ஆண்டவர் வேண்டாம், அவர் அண்டையும் வேண்டாம், அவருடைய செடியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அப்படி போகும்போது நம்ம மறுரூபமாக முடியாது. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது எல்லா விஷயத்துலையும் பரிபூர்ணமாய் மறுரூபம் ஆக வேண்டும் என்று தேவனுடைய ஆசை. பர்வதத்துக்கு வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. இங்கே வந்து என்ன பண்ணணும்? ஆண்டவரே நான் குச்சியாக நின்றுக்கிறேன், பக்கத்தில் இருக்க ஆளை நான் வளர வைக்கிறேன். நீங்கள் மட்டும் கை தூக்கி ஆராதிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் குச்சியாக இருக்கிறீங்க, நீங்கள் அநேகரை வளர்கிறதுக்கு உதவி செய்கிறீங்க. பக்கத்தால் வந்து இப்படியே நின்று இருந்தான்னு என்ன அர்த்தம்? உங்களை நீங்கள் வளர்கிறதுக்கு அவர் உதவி செய்யலை. அதனால நல்ல ஒரு அடி போட்டு நல்லா கை தூக்கி ஆராதிங்க, நல்லா கை தூக்கி கொடியை தாங்குங்க, நிறைய கனி கொடுக்க வைங்க. ஆமேன். கனி கொடுப்பது தான் தேவனுடைய ஆசை. அவரை போல மாறுவது தான் தேவனுடைய ஆசை. அவரை போல மறுரூபமாவது தான் தேவனுடைய ஆசை. ஹல்லேலூயா. நாம் மறுரூபமாக வேண்டும். ஆமேன். அவருடைய அண்டைக்கு வரும்பொழுது நாம் மறுரூபமாகிறோம். அவருடைய பர்வதத்துக்கு வரும்பொழுது நாம் மறுரூபமாகிறோம். பர்வதத்துக்கு போகிறது கஷ்டமானது தான், நடந்து தூரமாக மேலே ஏறி போகணும். இருந்தாலும் காலெல்லாம் வலிக்கும் தான். இருந்தாலும் நான் பர்வதத்துக்கு போவேன். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கணும், நான் உம்மை பார்க்க வருகிறேன், உம்மை அனுபவிக்க வருகிறேன், நாம் வழியாய் வருகிறேன். நீர்தான் வாசல், நீர்தான் என்னுடைய மெய்ப்பர், நீர்தான் நல்ல மெய்ப்பர், நீர் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீங்க. உம்மை போல என்னை மாற்றுவதற்காகவே நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால் நான் வரேன் ஆண்டவரே, உம்முடைய வாசல் வழியாய் நான் வருகிறேன். நல்ல மெய்ப்பன் பேசுவதை நான் கேட்க வருகிறேன். நல்ல மேய்ச்சலை கண்டடைய நான் வருகிறேன். நான் கனி கொடுக்கிறவனாக என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன். கனியை தாங்கிக் கொள்கிறவனாக என்னை மாற்றிக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன், மறுரூபப்படுத்துகிறேன். என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய பார்வையை, என்னுடைய சிந்தையை, என்னுடைய பேச்சை, என்னுடைய செயலை, என்னுடைய வாழ்க்கை முறையை, என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன், மறுரூபப்படுத்திக் கொள்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் மறுரூபம் ஆகட்டும் ஆண்டவரே. நான் அநேகரை இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வரேன். நான் மறுரூபம் ஆகுவதற்கு நான் நிறைய பேரை கூட்டிட்டு வரேன் ஆண்டவரே. நானும் மறுரூபமாவேன். என்னை சுற்றி இருக்கிற 7000 பேரையும் நான் கூட்டிட்டு வரேன் ஆண்டவரே. நான் மறுரூபம் ஆவதற்கு நான் கூட்டிட்டு வருவேன். ஆமென். என்னுடைய கனிகளை மக்கள் பார்க்கிற வண்ணம் நான் காண்பிப்பேன். இயேசு என்னுடைய கனிகளாக இருங்க. என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டும், என்னை சாப்பிட்றவங்க இயேசுவை சாப்பிடட்டும். ஹல்லேலூயா. அதிக கனிகளை கொடுப்பதினால் பிதாவானவர் மகிமைப்படுவார். நான் இல்லை, நீங்கள் இல்லை, பிதாவானவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா.